கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை வறுத்துக்கலாம் வெறும் கடாயில் போட்டு. இது வந்து முளைக்கட்டின கொள்ளு, நீங்கள் நார்மல் கொள்ளு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கொள்ளு வறுத்ததுக்கப்புறம் கடாயில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் அந்த காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் கொள்ளுக்கு 4 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி கொஞ்சமாக உளுந்து இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் 4-5 பூண்டு பல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி போட்டு அது கூடயே சேர்த்து வறுத்துருங்க. இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப வதக்க வேண்டாம். இது சூடு ஆறட்டும். வறுத்து வச்ச கொள்ளும் சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஹெல்த்தியான கொள்ளு துவையல், டேஸ்டியான கொள்ளு துவையல் ரெடி.